இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன? ஆன்மீகம்னாலே பிரம்மச்சரியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா? மாணவ பருவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இளமையில நம்ம தன்னடக்கத்தோடையும், தர்மத்தோடையும், கற்பு நெறியோடையும் இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் பிரம்மச்சரியம். அப்படி ஆன்மீகமா இருந்தாலே சாமியாரா போ, சன்னியாசியா போ அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன? சந்நியாசம் அப்படின்றது இந்த உலகமே வேணாம். எனக்கு என்னோட உறவுகள் என்ன கைவிட்டுருச்சு. வேற வழி இல்லாம நான் அந்த சந்நியாசத்துக்கு வந்தேன். ஸோ யாசகம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்படின்னு போற சாமியார்களும் இருக்காங்க. அது இல்லாம உண்மைய உணர்றதற்காக போன நிலை தேடல்ல, ஆத்ம தேடல்ல போறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுல நாம பேசுறது எல்லாமே கேலி, கிண்டல். இத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சன்னியாசியா போ, சாமியாரா போ. இது எல்லாமே கேலி. ஆனா இதனுடைய உண்மை ஆழம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசும்போது அப்படி கேலி கிண்டல் பண்ண மாட்டோம். எத்தனையோ சித்தர்களுக்கு மனைவியால் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கிறப்போ சந்நியாசம் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில ஒரு படிநிலை தானே தவிர, அது இறைநிலை உணர்வதற்கான ஒரு பாதை தானே தவிர, அதை கேலி கிண்டல் செய்யறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. அதான் உண்மை.